கேது நவகிரகங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் ஒரு நிழல் கிரகம். ராகுவின் உடல் பகுதி, தலை இல்லாத வடிவம் என புராணங்களில் வர்ணிக்கப்படுகிறார். கேது யார்? ஆன்மீகம், மோட்சம், துறவு ஆகியவற்றின் சின்னம். உலக ஆசைகளை விட்டு விடுபட வழிகாட்டும் சக்தி. ராகு உலக ஆசைகளை குறிக்கிறான் என்றால் கேது அதிலிருந்து விடுதலையை குறிக்கிறார். புராணக்கதை. பாலக்கடல் மந்தனத்தின் போது அமிர்தம் குடித்த அசுரனை விஷ்ணு மோகினி வடிவில் தலை துண்டித்தார். தலை ராகு, உடல் கேது. இதனால் கேது ஆன்மீக சக்தியுடன் தொடர்புடையவராக மாறினார். உருவம் மற்றும் வாகனம். பாம்பு வால் போன்ற உருவம். சில சமயம் ஆடு அல்லது பறவை மீது இருப்பதாக வர்ணிக்கப்படுகிறார். நிறம் மற்றும் நாள். நிறம் சாம்பல் அல்லது பல நிற கலப்பு. நாள் பொதுவாக செவ்வாய் அல்லது வியாழன் வழிபாடு. வழிபாட்டு தலம். தமிழ்நாட்டில் பிரபலமான கேது தலம் கீழப்பெரும்பள்ளம் டெம்பிள், நாகநாத சுவாமி கோவில். வழிபாடு மற்றும் பரிகாரம். கேது காலத்தில் வழிபாடு: நாக பூஜை, எள் எண்ணெய் தீபம், சிவன் வழிபாடு. மந்திரம்: ஓம் கேதவே நமக அல்லது ஓம் கேது பகவானே நமக. ஆன்மீக அர்த்தம். கேது ஆன்மீகம், துறவு, ஞானம், கர்ம விடுதலை, வாழ்க்கையின் உண்மையை உணர்த்தும் சக்தி. சுருக்கமாக, கேது பகவான் என்பது ஆன்மீக உயர்வின் சின்னம். அவர் அருளால் உலக ஆசைகளை கடந்து ஞானம் மற்றும் மன அமைதி பெற முடியும் என்று நம்பப்படுகிறது.